another episode of Yashwan's Cooking with பாத்துட்டேன். வேணும்னே ரெண்டாவது எபிசோட்ல இருந்து வந்தா பண்ணிட்டு இருக்கான். மூணாவது கண்டினியூஸா மடத்த காஜா. ஆமா. காக்கிநாடு மடத்த காஜா. இல்ல திரும்ப சொல்லுங்க. கது தரங்கனா சைலன்ஸ் அப்படி கத்துங்க எல்லாரும். ஸ்கூல்ல படிக்கிறோம். சொல்ற கத்துங்க. இது என்னது பண்ண? அது சுகர் சிரப் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர். சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு நிமிஷம். இருக்கேனா இல்லையா தெரியல. ஓகே ரெடி. ஆமா கம்பி பதத்துக்கு வர கூடாது. நீ பசி ஏன் சிரிக்கிறாரு? அவரு சொல்லிக்கிறீங்க ஏன் சிரிக்கிறாரு? இல்ல கஷ்டமா. இல்லையே அவரும் சிரிக்கிறாரு. நீங்க தான் ஏ சரி அப்படினீங்க. சிரின்னு சொல்றதுக்கு தான் இப்ப சிரிச்சிட்டு இருக்கியா? இல்லக்கா உங்க பார்த்தா சிரிப்பு. அட பாவி ஏன்டா என்ன பார்த்தா சிரிப்புறது? யாரா உள்ள கடிக்காத அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இவனை கடிக்க சொல்லுங்களேன் ஃபர்ஸ்ட். Hello and welcome to another episode of Yashwan's Cooking with Kumudam. Yashwan எப்போ வந்தாலும் எக்ஸைட்டிங்கான ரெசிபீஸ் தான். இன்னைக்கும் பயங்கரமான ஒரு ஆத்தென்டிக் ரெசிபி இல்ல யஷ்வந்த்? ஆமா. What's it called? So இன்னைக்கு நம்ம வந்து காஜா செய்ய போறோம். கம்மியான இன்கிரிடியன்ஸ் தான் இருக்கு. அதுவும் இந்த இன்கிரிடியன்ஸ் பொதுவா வீட்லயே இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ஸ் தான். ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கலாம். இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸி. ஓகே. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் ரெடியா இருக்கு. நம்ம மேத்தட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டன். ஆனா அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு தெலுங்கு ரெசிபி இல்லையா? ஆமா. சோ இது எந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸ்? காக்கிநாடு காஜா. அதாவது காக்கிநாடு மணத்தலு காஜா. காக்கிநாடு மணத்த காஜா. நாட் பேட். சோ ஃபர்ஸ்ட் மைதா எடுத்துக்கிறோம். 250 கிராம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜெனரலி இது ஒரு ஈவினிங் ஸ்நாக் இல்ல? ஆமா டீ டைம்ல உங்களுக்கு சூப்பரான ஸ்நாக்கா இருக்கும். அடுத்து எண்ணெய் ஒரு 50 ml. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு இன்கிரிடியன்ட் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாமா? கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா டைட் டோவா செஞ்சுக்கலாம். ஓகே. தண்ணி ஊற்றணும். இப்போ இது நல்லா செஞ்சுட்டேன். இது வந்து இப்போ ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட் ஆகணும். அதுக்குள்ள சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. இந்தாங்க. ஸோ சுகர் ஒரு 200 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் வாட்டர் ஒரு 100 ml. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கம்பி பதத்துக்கு ஒரு கம்பி பதம் கூட வரக்கூடாது. அதுக்கு முன்னாடியே வந்து இதை இறக்கிடணும். ஓகே. சும்மா அந்த பிசுப்பு தன்மை இருந்தால் மட்டும் போதும். ஓகே. ஆமாம். இது கொதிக்கிட்டோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே போதுமா? ஸோ இப்போ இந்த சுகர் சிரப் வந்து இதுமாதிரி கொதிச்சு வரும்போது ஆக்சுவலாக சுகர் சிரப் ஆறுனதுக்கப்புறம் மேலே வந்து கிறிஸ்டலைசேஷன் ஆகும். ஓகே. ஸோ அது ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. அதிகமாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப புளிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். இப்போ இது வந்து நம்ம தேவையான கன்சிஸ்டன்சி வரட்டும். அதை வெயிட் பண்ணுவோம். ஓகே டன். ஸோ அவ்வளோதான். ஓகே. பிஸ் இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிடலாம். இது சைடில் வச்சுருங்க. ஓகே. ஸோ இப்போ அது வந்து இன்னும் ஒரு 10 minutes ஊறணும். அது வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். வேறு வழியில். ஆமாம். 10 minutes. இந்தாங்க. ஓகே. ஸோ இப்போ இது வந்து ரோல் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ இது வந்து 5 பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு பீஸையும் வந்து திரட்ட போகிறோம். ஓகே. அதுக்கு மேலே ஒவ்வொரு லேயராக வச்சு உருட்ட போகிறோம். ஓகே. அதான் பண்ண போகிறோம். டன். லெட்ஸ் கோ. அது ரோல் பண்ணும்போது திக்னஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஓகே.
இப்போ இதை எடுத்து இந்த பிளேட்டில் போட்டுக்கலாம். இதே மாதிரி மற்ற எல்லா மாவையும் வந்து உருட்டிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய், ஃபஸ்ட்டு எண்ணெய் எடுத்து ஒரு லேயர் அப்ளை பண்ணிக்கணும் இது மேலே. ஸோ ஒரு லேயருக்கும் நம்ம ஆயில் போட்டு ஆல்டர்னேட் பண்ணி வைக்க போகிறோம். ஆமாம் ஆமாம், ஆயில் கூடவே வந்து மைதாவும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். நீங்கள் அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஆயில் ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? அண்ட் இதுக்கும் வந்து ஆயில் ஃப்ளேம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே. அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ லோலியே வைக்கிறேன் நான். கரெக்டாக. ஸோ ஆயில் அண்ட் மைதா ஆமாம் ஆல்டர்னேட்லி ப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ எல்லா லேயர்ஸும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு சைடில் இருந்து ரோல் பண்ணணும். ஓகே. இந்த சைட் இந்த இடத்துக்கு வரும்போது பாதி ரோல் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் இருக்கு இல்லையா, வாட்டரை வச்சு நம்ம வாட்டர் வச்சு சீல் பண்ணிடணும். அப்போ தான் வந்து குக் பண்ணும்போது ஒரு லேயர் வெளியில் வராமல் இருக்கும். ஓகே. ரோல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது கார்னர்ஸ் இருக்குல்ல, இந்த கார்னர்ஸை கட் பண்ணிடணும். இந்த கார்னர்ஸ் நமக்கு தேவையில்லை, 1/2 இன்ச்சு கேப் விட்டு இதை கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு சைடில் ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. நீங்கள் ரெடி பண்ணியிருக்கு இல்லையா, என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ். ஓகே. ப்ரெஸ் பண்ணிடணும். அடுத்து அப்படியே ரோலிங் பின் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஒரு வாட்டி. ஓகே. அவ்வளோதான். ஓகே. இதை தான் நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ஆமாம். இந்த டெம்பரேச்சரில் இருக்கும்போது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். ஓகே. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ஸோ ஜென்ரலி இது எவ்வளோ நேரம் ஆகும்? லோ ஃப்ளேம் வச்சு ஒரு அது குக் ஆகிறத பொறுத்து, நம்ம ஃப்ளேம் பொறுத்து. ரொம்ப ஸ்லோவாக வச்சு குக் பண்ணிங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகும். ஓகே. நம்ம இப்போ கம்ப்ளீட் லோவில் தான் வச்சுருக்கோம் ஹீட் இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ காஜா ஃப்ரை பண்ணிட்டோம். ஃபைனலி ஃப்ரை பண்ணி இதை முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை எடுத்து அப்படியே போடலாம். ஆட் பண்ணிடலாமா? ஸோ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணிடலாம். I've really waited a very very long time to have this sweet. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் I think the patience has to be rewarded ன்றதுனால I'm going to dig in. It was actually really really amazing. ரொம்ப ஸ்வீட்டாக இல்லாமல் அந்த பர்ஃபெக்டான பேலன்ஸ் இஸ் ரியலி நைஸ். அதுவும் நீங்கள் சொன்ன அந்த லேயர்ஸ் மட்டுமே இல்லாமல் it kind of like and the texture adds to the whole sweet. Thank you so much, Yashu. This is brilliant. I'm definitely going to steal this. Thank you very much. Super recipe. Thank you, Yashu. Okay.